அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தொழரான இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மன் சர்ரஹு, யார் ஆசைப்படுகிறாரோ, சந்தோஷப்படுகிறாரோ, யுபுஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, அவர்களுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி பெறப்பட வேண்டும், பொருளாதாரம் மென்மேலும் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அவ் அசருகி, அவருடைய ஆயுள் அதிகமாக ஆக வேண்டும். யாருன்னு ஆசைப்பட மாட்டா? இந்த ரெண்டு விஷயத்துலேயும் பொருளாதாரம் அதிகமாக ஆகிறதும் ஆயுள் அதிகமாக ஆகிறதுக்கு தான் யாருக்கு தான் ஆசை இருக்காது. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, பல் யஸில் ரஹிமஹு, அவர் இரத்த பந்த சொந்த உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. உண்மையிலே தற்காலத்தில் இந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா சொந்த பந்தங்கள் என்றாலே தொல்லைகள் என்ப அளவுக்கு நம்மள்கிட்ட உறவுகள் விரிசல்கள் விழ ஆரம்பித்து விட்டது. நம்மளுடைய சந்தோஷத்தை விரும்ப மாட்டாங்க, நம்மளுடைய வளர்ச்சியை விரும்ப மாட்டாங்க, பொறாமப்படுறாங்க என்றெல்லாம் நிறைய நபர்கள் இரத்த பந்த சொந்த அந்த உறவுகளுக்கு மத்தியில் பிரிவினைகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் அது என்ன காரணத்தினால் வருகிறது என்பதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லுவாங்க. அன்னை ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிப்பாங்க, சுன்னன் அபூதாவூத் மற்றும் முஸனத் அபூ யஅலா, பைஹகி போன்ற ஹதீஸ் நூல்கள் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுனஸ்ஸிலன் நாஸ மனாஸிலஹும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்தஸ்தையும் அந்த கண்ணியத்தையும் அந்த மரியாதையும் நீங்கள் வழங்கி விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. இப்போ யோசித்து பாருங்கள், நம்ம உறவுகளுக்கு மத்தியிலே பொருளாதார அடிப்படையில் தான் நம்ம மதிக்க ஆரம்பிக்கிறோம். நம்மளை கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், நம்மளை சிறப்புப்படுத்தப்பட வேண்டும், நம்மளை கண்ணியமாக அழைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நம்ம சொந்த பந்த உறவுகளில் எத்தனை நபர்கள் அதே கண்ணியத்தோட அதே மரியாதையோடு நடத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அது சொந்த பந்தங்களாக இருந்தாலும் இரத்த பந்தம் அந்த உறவுகளாக இருந்தாலும் எந்த இடத்துல கண்ணியமும் மரியாதையும் அது கொலைகிறதோ அந்த இடத்துல உறவுகளுடைய விரிசல்கள் நிறைய ஆகிவிட்டது. எந்த இடத்துல பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு மரியாதையை அந்த இடத்துல கொடுக்குகிறதோ அந்த இடத்துல உறவுக்கான விரிசல்கள் உருவாகிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டும்.